இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைக்ரோ கண்ட்ரோலர். மைக்ரோ கண்ட்ரோலர்னால் ஒரு சின்ன ஸ்மால் சிஸ்டம்னு சொல்லலாம். சிஸ்டம்னால் ஒரு ஸ்மால் பிசின்னு சொல்லலாம். நீங்கள் உடனே நினைக்கலாம் பிசின்னா என்ன, ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்னால் அப்போ ஒரு கீபோர்டு மவுஸ் அதெல்லாம் இருக்குமான்னு நினைக்கலாம். அதெல்லாம் கிடையாது. இது ஒரு எம்பெடட் சிஸ்டமுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கீபோர்டு இருக்காது, பிரிண்டர் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரு எம்பெடட் சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம், ஏதாவது ஒரு சின்ன ஐசியாக இருக்கலாம், சின்ன ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பேர் தான் மைக்ரோ கண்ட்ரோலர். மைக்ரோ கண்ட்ரோலர் எதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா, மெயினாக ஒரு சின்ன சின்ன எம்பெடட் அப்ளிகேஷன் சொல்லலாம். எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக எதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற ப்ராடக்ட் அதெல்லாமே மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு டாய்ஸ், ஒரு சின்ன பொம்மையில் ஒரு டயர் மூவ் ஆகணும், பேக்கில் மூவ் ஆகணும், இவ்வளோ டைமில் மூவ் ஆகணும், இது எல்லாமே செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது எம்பெடட் கண்ட்ரோல் அப்ளிகேஷன். முதல்ல எம்பெடட் கண்ட்ரோல் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். எம்பெடட் கண்ட்ரோல்னால் என்ன அர்த்தம்னா, ஒரு ஹார்ட்வேரையும் ஒரு ஹார்ட்வேரை ஒரு சாஃப்ட்வேர் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது, அதுதான் எம்பெடட் கண்ட்ரோல் சிஸ்டம் சொன்னாங்க. எம்பெடட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தேவை. ஒரு ஹார்ட்வேரும் தேவை, ஒரு சாஃப்ட்வேரும் தேவை. ஹார்ட்வேருங்கிறது இந்த ஐசி நம்ம யூஸ் பண்ணுற கிட்டு எல்லாமே. சாஃப்ட்வேர் அதுக்கு நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம், எவ்வளோ நேரம் ரொட்டேட் ஆகணும், எவ்வளோ நேரம் இது பண்ணணும், இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறது தான் மைக்ரோ கண்ட்ரோல். இந்த மைக்ரோ கண்ட்ரோலுக்குள்ளே நம்ம ப்ரோக்ராம் எழுதி டம்ப் பண்ணுறோமா, என்ன சொல்கிறோமோ அதை செய்யும். அதுதான் எக்ஸாம்பிள் நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம பார்த்தா வாஷிங் மிஷின் கண்ட்ரோல், டிராஃபிக் லைட் கண்ட்ரோல், இதெல்லாமே நம்ம சொல்லலாம். டிராஃபிக் லைட் கண்ட்ரோல், வாஷிங் மிஷின் கண்ட்ரோல், இது எல்லாமே நம்ம சொன்னால் அதெல்லாம் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டால் டிராஃபிக் லைட் வந்து நம்மகிட்ட 3 லைட் இருக்குது, ரெட்டு, க்ரீன், எல்லோ. இப்போ ரெட் லைட் எவ்வளோ நேரம் எரியணும், க்ரீன் லைட் எவ்வளோ நேரம் எரியணும், எல்லோ லைட் எவ்வளோ நேரம் எரியணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டேன். அந்தந்த ஃபங்க்ஷனை ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிகிட்டே இருக்கும். ரெட் லைட் ஒரு 60 செகண்ட்ஸ் எரியும்னா 60 செகண்ட் எரியும். அதுக்கடுத்து க்ரீன் லைட் ஒரு 120 செகண்ட்ஸ் எரியும்னா அது எரியும். இது ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு. நம்ம வந்து எதை ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அதேமாதிரி அதுக்கேற்றாப்புல நமக்கு தேவையான கண்ட்ரோலர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலர்னு வரும்போது எல்லா எக்ஸ்ட்ரா எல்லாமே ஆட் ஆகிருக்கும். இது வந்து ஒரு பிசிக்கு இதுக்கும் எப்படி டிஃப்ரெண்ட்னா, ஒரு சிஸ்டம்குள்ளே ப்ராசஸர் இருக்கும். ப்ராசஸர்னால் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுற இன்டெல் கோர் டியோ முதல்ல ஆரம்பித்த காலத்தில் 86 இருக்கும். அந்த ப்ராசஸர்லேருந்து இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக இருக்கிற ப்ராசஸர் வரைக்கும் ஒரு ப்ராசஸர்லேருந்து நம்ம தேவையான எக்ஸ்ட்ரா பெரிஃபரல்ஸ்லாம் ஆட் பண்ணி ஆகணும். எக்ஸாம்பிள் ஒரு டைமர் வேணும்னா ஒரு டைமர் டிவைஸை ஆட் பண்ணி ஆகணும் ப்ராசஸரில். ஒரு இன்டரப்ட் வேணும்னா ஒரு இன்டரப்ட் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணி ஆகணும். ஆனால் மைக்ரோ கண்ட்ரோலரை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. எல்லாமே இன்பில்டாகவே இருக்கும், உள்ளேயே அசம்பிள் பண்ணியிருக்கும். நமக்கு தேவையானது எதெல்லாம் தேவையோ அதை அந்த பின்னை யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மைக்ரோ கண்ட்ரோலரை வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கண்ட்ரோல் பண்ணது இன்டெல் MC48, அதுக்கப்புறம் வந்தது 8051. பேசிக்காக நம்ம வந்து அட்வான்ஸாக படிச்சுட்டு இருக்கிறோம். லேட்டஸ்ட்டாக வரைக்கும் நமக்கு நிறைய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. பேசிக்காக எடுத்தோன்னே எல்லாருமே படிக்கிறது மைக்ரோ கண்ட்ரோலர் 8051 தெரிஞ்சதுன்னா அதை வச்சு எல்லாமே டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்ற மைக்ரோ கண்ட்ரோல் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இன்டெல் மேனுஃபேக்சர் பண்ணதுனால இது இன்டெல் 8051 சொல்லுவாங்க. 8051 இதோட பேசிக்காக பார்க்கணும்னா இது வந்து 8051 ப்ராசஸர் வந்து 8 பிட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. 8 பிட், நம்ம 8 பிட்டு 16 பிட்டு இந்த மாதிரி வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். மைக்ரோ கண்ட்ரோலர் டிசைன் பண்ண அட்வான்ஸாக இப்போ 64 128ன்னு இப்போ எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்குது. முதல்ல ஆரம்பித்த காலத்தில் மைக்ரோ கண்ட்ரோலர் 8 பிட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணாங்க. ஒரு டேட்டாவை இங்கேருந்து இன்னொரு இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 8 பிட்டாக யூஸ் பண்ணி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுதான் மைக்ரோ கண்ட்ரோலர் 8051 சொன்னாங்க. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் நம்ம பேசிக்காக மைக்ரோ கண்ட்ரோலரை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மைக்ரோ கண்ட்ரோலரோட ஜென்ரேஷனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல மைக்ரோ கண்ட்ரோலர் மேனுஃபேக்சர் பண்ணது இன்டெல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா 1976 அவங்களோட ஃபஸ்ட்டு மைக்ரோ கண்ட்ரோலர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு மைக்ரோ கண்ட்ரோலர் அவங்களோட 4 பிட் இருந்தது. 4 பிட்டுங்கிறதுனால 4004ன்னு அதுக்கு பேர் வச்சாங்க. அப்புறம் லேட்டராக இதை 4 பிட் இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலரை 8 பிட்டாக மாற்றினாங்க. அதை 88ன்னு கொண்டு வந்தாங்க, 8008. அந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் செல்ஃப் ஃபீச்சர்ஸ் இருந்தது. ஈவன் தோ 8 பிட் இருந்தாலும், இப்போ நம்ம இருக்கிற 8051 மாதிரி 8 பிட் இருந்தாலும் 8008ல் லெஸ் ஃபீச்சர்ஸ் இருந்தது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காண்டி நம்மளோட ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் ஃபியூச்சர்ஸை 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் இன்ட்ரடியூஸ் பண்ணது. இன்டெல் வந்து 1980 முதல்ல தன்னுடைய மைக்ரோ கண்ட்ரோலர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த 8051 அப்புறம் லேட்டஸ்ட்டாக வெர்ஷன், அதுக்கப்புறமான நிறைய வெர்ஷன் இருக்குது. MCAS 51, 8051, 52, 53 லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த லேட்டஸ்ட் மைக்ரோ கண்ட்ரோலரோட வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு எதெல்லாமே இப்போ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு டிராஃபிக் லைட் கண்ட்ரோல், ஒரு வாஷிங் மிஷின் கண்ட்ரோல், இந்த மாதிரி ஆட்டோமொபைல் கண்ட்ரோல். ஈவன் தான் ஆட்டோமொபைல் கண்ட்ரோல் கூட பண்ணலாம். நம்ம நினைக்கிறோம் பிரேக் பிடிச்சா தான் வண்டி இதாகுது, அப்படி கிடையாது. ஒரு நெட்வொர்க் மூலமாக வச்சு நமக்கு நான் நார்மலாக நினைக்கிறேன், நம்ம பிரேக் பிடிச்சா டயர் பேஸ் ஆடுவாதுன்னு. அது இன்ஜின் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் இருந்தால் மட்டும்தான், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர் இருந்தால் மட்டும்தான் இன்ஜின் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மளோட டயரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிடலாம், பட் இன்ஜினோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுற மைக்ரோ கண்ட்ரோலர் தான் நம்ம 8051 கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம், பிரேக்கை ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், நம்ம டயர் தான் ஸ்டாப் ஆகுதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அது கிடையாது. இன்ஜினோட ஸ்பீடும் கண்ட்ரோல் ஆகுது. இன்ஜினோட ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் ஏரியா நெட்வொர்க் கம்யூனிகேஷன் பண்ணுறோம். இன்ஜினுடைய ஸ்பீடை குறைக்கிறதுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணுற பிரேக் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே இப்போ அவைலபிளாகவே மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் டிஃப்ரெண்ட்டு, மைக்ரோ ப்ராசஸர் டிஃப்ரெண்ட். மைக்ரோ கண்ட்ரோலரோட அட்வான்டேஜ் தான் மைக்ரோ ப்ராசஸர் கிடையாது. எங்கெல்லாம் மைக்ரோ கண்ட்ரோலர் தேவையோ அங்கெல்லாம் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். எங்கெல்லாம் மைக்ரோ ப்ராசஸர் தேவையோ அங்கெல்லாம் நம்ம மைக்ரோ ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் காட்டிலையும் மைக்ரோ ப்ராசஸர் அட்வான்டேஜாக இருக்கலாம் அந்த இடத்துல. அதனால் நான் ஏன் மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணணும், மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ மைக்ரோ ப்ராசஸர் தேவையான இருக்கிறதுக்கு மைக்ரோ ப்ராசஸர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். கண்ட்ரோலர் தேவைன்னா கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணிடணும். சில ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சில ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ராசஸர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ டீட்டெயிலாக நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரை பற்றி படிப்போம், மைக்ரோ ப்ராசஸரை பற்றி அதுக்கப்புறம் டீட்டெயிலாக படிப்போம்.